இது சாட்டர்டே எடுத்த vlog தான். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். சுரு வரலங்காட்டி ஸோ நான் கேபில் போயிட்டுருக்கேன். நான் மட்டும் தான் போகிறேன் இல்லைங்களா, அதனால் என்னால் ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ளே ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப ரஷ்ஷாக இருந்தங்காட்டி. இது அதுக்கு பக்கத்துலேயே இருந்த அம்மன் கோயில். ஸோ அம்மன் கோயிலில் எல்லாமே சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஆஞ்சநேயர் கோயிலில் கொடுத்த பிரசாதத்தை இங்கே தான் உட்காந்து சாப்பிட்ருக்கேன். இங்கே தான் இடம் கிடச்சிது. இப்போ வந்துட்டு நான் ராமர் கோயிலுக்கு என்ட்ரு ஆகிட்டுருக்கேன். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நாலா பக்கமே வந்துட்டு கோயில்களாக தாங்க இருக்கும். இப்போ ராமர் கோயில் வந்துட்டு பார்த்தாலே பார்த்திங்களா, அதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு பக்கத்தில் இருந்த அம்மன் கோயில். இது வந்து 3rd கோயில். இப்போ நம்ம போக போகிறது ஜெகநாத் கோயிலுங்க. இது வந்துட்டு இந்த ஜெகநாத் சாமி நார்த்லலாம் நல்லா ஃபேமஸாக கும்பிடுவாங்க. ஸோ இந்த ஜெகநாத் டெம்பிளில் என்ன விசேஷம்னா, இந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு அது ஒரு மாதிரி கோபுரம்லாம் கல்லையே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த கல்லோட கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப நாள் வேலை செஞ்சு இப்போ தான் அந்த பாலிஷெல்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க. நான் பக்கத்தில் காட்டுறேன் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அங்கேயும் வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தால் வந்துட்டு இங்கே ஃபுல்லாக சாட் ஐட்டமாக தாங்க இருக்கும். அப்புறம் முக்கால்வாசி இருக்கிற கடைகள் எல்லாமே அந்த பெங்காலி ஸ்வீட்ஸு சாட் ஐட்டம் கடைகளாக தான் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு அங்கே முன்னாடி இருக்கிற சாமியை கேப்சர் பண்ணணுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக அந்த கேப் டிரைவர் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணார். அதையும் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போய் சேரக்கு 12 ஆயிடுச்சுங்க. ரொம்ப தலையே சுற்றிருச்சு. காலையில் சாப்பாடே வந்துட்டு உப்புமா தான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் கண்ணே பளிச்சுன்னு தெரிஞ்சுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பசு வ்ளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.